வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சனாதனம் சிம்பிளிஃபைட். நான் உங்கள் வருண் ஸ்ரீவர்த்தன். எல்லை சாமிகளோட தொடர் நடந்துட்டு இருந்தது. மண் மணக்கும் தொடர் நடக்குது. சேனல்ல பார்க்கலாம். இதுவும் எங்க அம்மாவை சொந்த ஊர் பக்கம் தேவக்கோட்டை கிட்டதான் இருக்குது. இந்த ஊர் வேற ஏன்னா இந்த ஊர் பேர் வந்து கீரணி அனுமந்தங்குடி அப்படின்னு பேர். இந்த ஊரு அனுமந்தங்குடி பக்கத்துல கீரணி அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் இருக்கு. இந்த ஊர்ல அதாவது பொதுவாக கருப்பசாமின்றவர் வந்து எல்லா கோயிலும் நீங்க பாத்துருப்பீங்க. கருப்பசாமின்னா பெரிய கருப்பர், சின்ன கருப்பர் அந்த மாதிரி நீங்க பாத்துருப்பீங்க. முத்து கருப்பர், சோன கருப்பர் அந்த மாதிரி, சப்பானி கருப்பர் அப்படின்னு. பட் இந்த மாதிரி ஊர்ல ஒரு கருப்பருக்கே பேர் பாருங்க, சிங்கமுக கருப்பர். இந்த ஊருக்கு மட்டுமே பிரசித்தியான ஒரு கருப்பர் அவர். சிங்கமுக கருப்பர் அப்படின்னு பேரு. எப்படின்னா முகமும் சிங்கம் போல இருக்கும், முகமும் சிங்கம் போல இருக்கும், பேரும் சிங்கமுக கருப்பர். அது இந்த ஊருக்கு மட்டுமே ஒரு வரப்பிரசாதியான கருப்பர் ஆலயம். இந்த கருப்பருக்கு கோவில்கள் எங்க குறிப்பா அமைஞ்சிருக்குன்னா எங்க ஊரான தேவக்கோட்டையில அமைஞ்சிருக்கு ஒரு 2-3 இடங்கள்ல சிங்கமுக கருப்பர் கோவில். அது மட்டும் இல்லாம இந்த காரக்குடி பக்கத்துல கானாடு காத்தான் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற கரகநேல் ஐயனார் கோவில்ல திண்டு வடிவத்துல சிங்கமுக கருப்பர் இருக்காரு. திண்டுதான் ஒரு என்ன சொல்றது, ஒரு பாறை மாதிரி, ஒரு சின்ன ஒரு அம்மிக்கல் மாதிரி இருக்காங்க, திண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த திண்டு வடிவத்துல இருக்காரு. மூணாவதா நம்ம சொல்லணும்னா சிங்கமுக கருப்பர் சிவகங்கை மாவட்டம் சொக்கநாதபுரம் கல்லல் கிட்ட இருக்கு, கல்லல் மதகுபட்டி கிட்ட இருக்கிற சொக்கநாதபுரம் கோவில சிங்கமுக கருப்பர் இருக்கார். இவரை சில பேர் வந்து நரசிம்ம கருப்பர் அப்படின்னு சொல்றது உண்டு. அது எவ்வளவு தூரம் உண்மை தெரியல, ஆனா அது நரசிம்ம கருப்பர்னு சொல்றது உண்டு இவரை. ஏன்னா அவர் முகம் சிங்க முகம் உடையதுனால. சரி, இந்த கருப்பர் இந்த ஊருக்கே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வரப்பிரசாதியான, சிவகங்கை மாவட்டத்துல இந்த கருப்பர் ரொம்ப வரப்பிரசாதியானது. எப்படி திருநெல்வேலி பக்கத்துல வந்து தளவாய் மாடசாமி, அதாவது என்ன சொல்ல வருது, காடை முகத்தையுடைய மாட்டு தலையுடைய தளவாய் மாடசாமியும் கரடி முகத்தையுடைய கரடி மாடனும் வந்து ரொம்ப வரப்பிரசாதியோ, அந்த மாதிரி இந்த ஊர்ல சிங்கமுக கருப்பர் கொஞ்சம் வரப்பிரசாதியான கருப்பர். இப்ப இந்த கோவிலோட வரலாறு நம்ம பார்க்கலாம். இந்த கோவில் எங்க இருக்குன்னா தேவக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர் தேவக்கோட்டை. இந்த தேவக்கோட்டை கிட்ட வந்து 10 கிலோமீட்டர் உள்ள போனா வந்து 12 கிலோமீட்டர் உள்ள போனா அனுமந்தங்குடி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு தேவக்கோட்டை உள்ள. இந்த அனுமந்தங்குடியோட எல்லையில தான் கீரணி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த கீரணியோட எல்லையில தான் இந்த ஊருடைய காவல் தேவதையான மருத்துவ தேவதையான ஐயனார் வந்து அருளாட்சி புரிய சிங்கமுக கருப்பரோட. அதாவது இந்த கோவிலோட வரலாறு எப்படின்னா, இப்ப மனுஷங்களை தான் யாராவது துன்ப மனுஷங்க நம்ம எல்லாரும் தெய்வத்துக்கிட்ட போயிட்டு முறையிடுவோம் நாதி இல்லைன்னு சொல்லி. ஆனா தெய்வமே இன்னும் மற்ற தெய்வங்களை ஆட்டி படைக்கும் போது தெய்வமே இன்னொரு தெய்வம் கிட்ட போய் முறையிடுற கதை இந்த கோவிலோட தல வரலாறுல தான் நம்ம பார்க்க போறோம். எப்படின்னா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய கீரணி மாவட்டம், அனுமந்தங்குடி மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், தேவக்கோட்டை கிட்ட அனுமந்தங்குடிங்கிற ஊர்ல கீரணி கிராமத்துல அருள் புரிகிறார் தூது ஜெயம் கொண்ட பெருமாள் என்கிற தூது ஜெயம் கொண்ட ஐயனார் அப்படின்னு பேரு. பேரே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கா? இப்ப இந்த எப்படி இந்த பேர் வந்துருச்சு நம்ம பார்ப்போம். முதல்ல பிறகு நம்ம கருப்பர் வரலாறு பார்க்கலாம். அதாவது இந்த ஊர்ல பல காலம் முன்னாடி இந்த ஊர்ல கீரணி கிராமத்துல ஆயர்குல மக்கள்கள் வசித்து வந்தார்கள். அதாவது யாதவரின மக்கள் வசித்து வந்தாங்களாம். ஆயர்குல மக்கள்னா யாருன்னா பசுமாடு மூலமா பால் கறவை செய்யறவங்க, அவங்க எல்லாம் வசித்து வந்தாங்க, இந்த கோணார் அவங்க எல்லாம். அப்ப ஒரு நாள் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பணக்கார ஒருத்தர் இருந்தாராம். பணக்காரருடைய பெருந்தனக்காரரோட வீட்டுல ஒருத்தர் இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு திடீர்னு வயிறு வலி வந்துருச்சான். வயிறு வலினால துடிச்ச அந்த பெண்ணுக்கு உடனே வீட்டு வைத்தியரை கூட்டிட்டு வந்து பார்த்தாங்களாம். வீட்டு வைத்தியர் அவங்களை பரிசோதிச்ச வீட்டு வைத்தியர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி அவங்களுக்கு தூதுவளை கச்சாயம் கொடுங்க, உடனே வயிறு வலி குணமாயிடும் அப்படின்னாங்களாம். உடனே அந்த பண்ணையார் என்ன செஞ்சாரு, தன்னுடைய ஆட்களை கூப்பிட்டு காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய தூதுவளையை எடுத்துட்டு வாப்பா அப்படின்னாங்களாம். ஒரு இடத்துக்கு இவங்க போனாங்களாம், ஒரு மரம். அப்ப என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா, தூதுவளை கீரை அப்படியே மேலே இருந்த மாதிரியே முளைச்சிருந்தது நிறைய, ஒரு புதர் மாதிரி முளைச்சிருந்த அந்த கீரைய என்ன பண்ணாங்கன்னா அப்படியே வேர் பாகமும் தெரியலாம், வேர் பாகத்தோட அப்படியே வெட்டினாங்களாம். அந்த கீரைய வெட்டவே என்ன ஆச்சுன்னா, அப்படியே அந்த வேர்ல படா என்ன ஆச்சு, அப்படியே அந்த இடத்துல உடனே பட அப்படியே அந்த இடத்துல குருவி ரத்தம் தூத்தி அடிச்சுதான் பொட்டு தூச்சி அடிக்கவே. இதை கண்ட அந்த ஆசாமி யார் வந்து அதை தோண்டினாரோ அவர் மயங்கி விழுந்துட்டாராம். உடனே இதை கண்டு
மற்ற ஊர் மக்கள்லாம் இதை கொண்டு அழைத்து வர அந்த ஊர்ல இருக்கிற ரொம்ப வயது முதிர்ந்த ஒரு பெரியவருக்கு மேல சாமி வந்துருச்சு. சாமி அறிய அவரு உடனே சொன்னாராம், நான் தான் அந்த ஊர்ல வந்து உங்களை காக்க வந்த ஐயன் நான் ஒரு சாபத்தினால இந்த பூமி கடையில புதையுண்டு கிடக்க, இந்த பூமியில ஒரு கல் ரூபமா நான் புதையுண்டு கிடக்க, அதனால என்னை எடுத்து நீங்க வந்து கோவில் கட்டி கொண்டுன்னா நான் உங்களை வாழ வைப்பேன், உங்களை நான் நல்லபடியா வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைந்தானேன் அருள்வாக்கு சொன்ன ஐயன் பெரியவர் மூலமா. உடனே இதனை கண்ட ஊர் மக்கள் அந்த இடத்தை இன்னும் ஆழமா தோண்ட அந்த இடத்துல இருந்து ஒரு என்னது சரியா வெளிவராத ஒரு திண்டு ஒரு கல்லு கிடைத்ததாம், ஒரு சுயப்பு கல்லு. உடனே இதனை கண்டு மகிழ்ந்த ஊர் மக்கள் இதனை ஐயனாராகவே கருதி வைப்பட ஆரம்பிச்சாங்களாம். இந்த இடத்தை சுத்தம் பண்ணி, ஏன்னா இந்த ஊர்ல அருள் ஆடிய பெரியவர்களும் சரி மற்றவர்களும் சரி தூண்டு ஜலம் கொண்ட ஐயன்னு தன்னை சொல்லி கொண்டதுனால என்ன பண்ணாங்கன்னா இந்த ஊர்ல இருக்கிற இவன் அந்த இடத்தை சுத்தம் பண்ணி ஒரு கோயில் மாதிரி கட்டி வழிபட ஆரம்பிச்சாங்களாம். அதனால இந்த தேவதைக்கு பேர் வந்து என்ன தூது ஜலம் கொண்ட பெருமாள் அல்லது தூது ஜலம் கொண்ட ஐயனார் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஏன்னா தூதுவளை கீரை செடிக்குள்ளே இருந்து வெளிவந்த திருட்டுனால அவருக்கு அந்த பேர் ஏற்பட்டுதான் அந்த சுயம்பு நாள். அதனால அவர் பேர் தூது ஜலம் கொண்ட பெருமாள் ஐயனார் அப்படின்னு பேர் வந்துருச்சான். பேர் ரெண்டு பேர் உண்டு, அவருக்கு தூது ஜலம் கொண்ட பெருமாள், தூது ஜலம் கொண்ட ஐயனார் அப்படின்னு பேர். சரி, இப்ப ஐயனார் வந்து வெளிவந்துட்டார். இப்ப அடுத்தது நம்ம கருப்பருடைய கதையை பார்ப்போம். கருப்பர், அதாவது இந்த கருப்பரானவர் சிங்கமுக கருப்பருங்கிறவர் யாருன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கண்ணங்காரக்குடி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த ஊர்ல வந்து காவல் தேவதையா இருந்தவர் தர்மசாஸ்தா ஐயப்பன். அந்த தர்மசாஸ்தா கோவில்ல கட்டளை தெய்வமா இருந்தவர் தான் வந்து சிங்கமுக கருப்பர்னு பேரு. இவர் தனக்கு இருந்த சாஸ்தா கிட்ட வந்து இருந்த செல்வாக்கால என்ன பண்ணாரா மற்ற தெய்வங்கள் எல்லாம் ஆட்டி படைச்சாராம். மற்ற தெய்வங்கள்லாம் உடனே சாஸ்தா கிட்ட போயிட்டு முறையிட்டாங்களா. அந்த மாதிரி வந்து ஒண்ணு சாமி சாஸ்தாவே ஒண்ணு முதல்ல சிங்கமுகனை நாடு கடத்துங்க, இல்லையா நாங்க எங்க இருக்க மாட்டோம், நாங்க வேற இடம் தேடி போறோம் அப்படின்னு இவருடைய அல்ல கொடுக்க முடியாது நம்ம மத்த சாமிங்கெல்லாம். இதெல்லாம் மறைவிடமா கேட்டு கொண்டிருந்த சிங்கமுக கருப்பர் உடனே என்ன தெரியுமா பண்ணாரு, நீங்க எதுவும் போக வேண்டாம் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே புயலன விருட்டுன்னு கிளம்பினாராம். கண்ணங்காரக்குடிய விட்டு புதுக்கோட்டையை விட்டு விருட்டுன்னு புயலன கிளம்பின சிங்கமுக கருப்பரை என்ன பண்ணாங்கன்னா இந்த ஊர் தேவக்கோட்டை பக்கத்துல கீரணி கிராமம் அனுமந்தங்குடி ஊராட்சியில இருக்கிற கீரணி கிராமத்துக்கு வரும்போது அந்த ஊர்ல இருக்கிற ஐயனார் இவரை தடுத்து ஆட்கொண்டாராம். வாப்பா நீ என் பக்கத்திலே உனக்கு நான் ஒரு பந்தி இடம் கொடுக்குறேன், உனக்கு நான் ஒரு பந்தி கொடுக்குறேன், நீ இங்கே இருந்து மக்களுக்கு காவலனா இருந்து அருள் புரி அப்படின்னாராம். சிங்கமுக கருப்பூர கட்டளைய மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொண்டு ஊர்ல ஐயனாருக்கு ஒரு காவல் தேவதையா இருக்காரு, முக்கியமான காவல் தேவதையா. அப்ப ஆனா சிங்கமுக கருப்பர் என்னதான் இங்க வந்து ஊருக்கு சாமியா வந்து காவல் தேவதையா உட்கார்ந்தாலும் தன்னோட சேட்டை செய்யறதை நிறுத்தவே இல்லையா. விளையாட்ட என்ன தெரியுமா செய்வாரா, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிங்கமுக கருப்பர் காலங்காத்தால எழுந்தோடனே வயல்வெளி ராத்திரியான வயல்வெளிக்கு போயிடுவாராம். ஊர்ல இருக்கிற வயல்வெளியில போய் உட்கார்ந்துருவாராம், வயற்காட்டு போய் உட்கார்ந்துருவாராம். அப்புறம் ஊருடைய மக்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணணுமா, காலையில இவரை மேளதாளம் முழக்க அழிச்சு வந்து மேளதாளம் முழக்க இவரை கோவில திருப்பி கொண்டு வந்து அவரை வைப்பாங்களாம் அந்த சாமியா. இப்படியே இது தொடர்ந்து நடக்க அப்புறம் திரிய காலப்போக்கில தன்னுடைய சேட்டையை நிறுத்திட்டாராம் கருப்பர். இப்ப இதற்கு பிறகு இந்த கோவில் வந்து மெதுவா வளர்ச்சி அடைஞ்சது. இப்ப முதல்ல இருந்தது இந்த தூதி ஜெயம் கொண்டா பெருமாளுங்கிற தூதி ஜெயம் கொண்ட ஐயனுங்கிற சுயப்பு திண்டும் இந்த கருப்பொருள் தான் முதல்ல இருந்தாங்க கோவில்ல. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த கோவில் மெதுமெதுவா விரிவடைய என்ன பண்ணாங்கன்னா வல பக்கத்துல கோவிலோட ஒரு இடத்து புறத்துல என்ன பண்ணாங்கன்னா அந்த தூதி ஜெயம் கொண்ட ஐயனோட திண்ட இந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கோவில் உள்ள வந்து பூரண புஷ்கலையோட ஐயனாரோட சிலையை பிரதிஷ்டை பண்ணாங்களாம் ஊர் மக்கள். அது போக மற்ற சாமிகளையும் இந்த ஊர்ல பிரதிஷ்டை பண்ணாங்களாம். யாருன்னா இந்த கோவில்ல நேரம் நம்ம இப்ப கோவிலுக்குள்ள போவோம் வாங்க தர்ச்சனத்துக்கு. கோவில் வாசலோட மிகப்பெரிய நெருங்கிய ஒரு மரம் நிக்குது. அப்படியே நேரம் நம்ம உள்ள போனோம்னா ரெண்டு பக்கமும் கோயிலுக்கு வெளியில குதிரை இருக்கும், குதிரை இருக்குது ஐயனாருடைய வாகனமான குதிரை. நேரம் நம்ம உள்ள போனோம்னா இந்த வலது பக்கம் இந்த கோவிலோட இடது பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு திண்டு இருக்கும். அதுதான் அந்த சன்னதி தூது ஜெயம் கொண்ட பெருமாளுடைய திண்டு சன்னதின்னு பேரு. நேரம் இப்படி உள்ள போனீங்கன்னா இந்த வலது பக்கமா பார்த்தீங்கன்னா வந்து இவரோட சப்த கன்னிகைகளோட சன்னதி இருக்கும், சப்த கன்னிமார்கள் அப்படின்னு பேரு. அப்படியே நேரம் இன்னும் வலது புறம் நம்ம போனோம்னா இந்த பக்கம் வலது புறம் அவரோட வலது புறத்துல முருகர் இருக்கார், சுப்பிரமணிய சாமி இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தோம்னா பிள்ளையார் உட்காந்துருக்காரு கணபதி.
நேரா இப்படி போனோம்னா நேரம் அங்கேயிருந்து போனோம்னு வைங்க, அப்படியே இன்னொரு அப்படியே பிராகாரத்தை சுத்தி வரும். பிராகாரத்துல ஒரு வில்வ மரம் இருக்கு. அந்த வில்வ மரத்துக்கு அடியில பைரவர் இருக்கார், காலபைரவர். நேரம் இப்படி பிராகாரத்தை சுத்தி வந்து அப்படியே இந்த வடக்கு பக்கமா பார்த்தோம்னா, வலது பக்கமா பார்த்தோம்னா முதல்ல சின்ன கருப்பர் பெரிய கருப்பர் இருக்கார். நடுநாயகமா தான் அந்த சிங்கமுக கருப்பர் உட்கார்ந்துருக்காரு. இந்த கோவிலோட பிரதான காவல் தேவதையா சிங்கமுக கருப்பர் உட்கார்ந்துருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏம்பல் காளி அப்படின்னு ஒரு பிரதான தேவதை இருந்தாலும், இந்த ஏம்பல் காளிக்கும் வந்து ஒரு சுவாரஸ்யமான வரலாறு உண்டு. புதுக்கோட்டை பக்கம் அறந்தாங்கி அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய கிராமம் வந்து ஏம்பல். இந்த ஊர்ல இருந்து வந்து இந்த காளி வந்து குடிக்கொண்டாலாம். இந்த காளிக்கு ஒரு சுவாரஸ்யமான இது உண்டு, வேண்டுதல் உண்டு. எப்படின்னா பொருட்களை கடன் கொடுத்தவங்க, திருட்டு போனவங்க எல்லாம் காளியை வேண்டிக்கிட்டான்னு வையுங்க. அவங்களுடைய பொருட்களை கடன் கொடுத்தவங்க காளியம்மனை வேண்டிக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி உடனே என்ன தெரியுமா ஆகும், உடனே வந்து காளி வந்து திருடு செஞ்சவங்களை வந்து தண்டிப்பான, அந்த மாதிரி மோசநாசம் செஞ்சவங்களை. அதனால இந்த ஒரு மக்கள் உண்டு. இப்பவும் கூட பாத்தீங்கன்னா இந்த ஏம்பல் கிராமத்து இனத்தை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட வாணிப இனத்தை சார்ந்த மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தன் வீட்டு பெண்கள் வந்து அதுவும் குழந்தை வரை தருவதில் இந்த காளி வந்து மிகவும் வரப்பிரசாதி. தன் வீட்டு பெண்களுக்கு வந்து கர்ப்பிணி ஆன உடனே என்ன தெரியுமா பண்ணுவாங்கன்னா, 6 மாசம் வந்து இந்த கோவில்ல வந்து காளிக்கு லட்சார்ச்சனை பண்ணுவாங்களாம். அர்ச்சனம் 6 மாசமும் அர்ச்சனை நடக்கும். முழுக்க அந்த 6வது மாசம் முழுக்க அர்ச்சனை நடக்குமா. அப்புறம் 7வது மாசம் மாமிச படையிட்டு வழிபடுவாங்களாம். இது வந்து இந்த ஏம்பல் காளிக்கு உரிய வரப்பிரசாதி. அதை தாண்டி நம்ம போனோம்னா இன்னும் கொஞ்சம் யாரு இருக்காங்கன்னா, வக்கணத்தி மரம், அரிய வகை மரம். இது வக்கணத்தி மரம் அப்படிங்கிறதுனால வக்கணத்தி மரத்து காளி அப்படின்னு பேரா. அது மட்டும் இல்லாம கோவிலுக்கு வெளிப்பகுதியில ஒரு வெளிப்புற சுவர் கிட்ட சோனையா சாமி அப்படின்னு ஒரு தேவதை இருக்காராம். இதுக்கப்புறம் கடைசியா நம்ம நேரம் மூலஸ்தானத்துக்குள்ள வரோம். மூலஸ்தான வாசல்ல யானவாகனம் இருக்க நேரம் நம்ம உள்ள பாக்குறோம். பூரணை புட்கலையுடன் இந்த தூது ஜெயங்கொண்ட பெருமாளுக்கு அப்புறம் அந்த திட்டுக்கு அப்புறம் அவங்க ஐயனார் சிலையை பிரதிஷ்டை செஞ்சான்னு சொன்னேன் இல்ல, பூரண புட்கலையோட தூது ஜெயங்கொண்ட ஐயனாருடைய சிலையை நம்ம பாக்குறோம். ஐயனார பூரணா புஷ்கலையோட உட்கார்ந்துருக்காரு. இன்னொன்னு, இந்த கோவில்ல குதிரைக்கே ஒரு மகாத்மியம் உண்டுதான். ஐயனார் கோவில் வாசல்ல 2 குதிரை இருக்கும். அதுல ஒரு குதிரைக்கு பேரு நாடார் குதிரை அப்படின்னு பேரு. ஏன்னா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் சில திருடங்க வந்து என்ன செஞ்சாங்க, இந்த ஐயனார் கோயிலோட குதிரையை தூக்கிட்டு போயிட்டாங்களாம். ஒரு கட்டத்துக்கு மேல அதை தூக்க முடியல, கணக்க ஆரம்பிச்சுட்டு போ அப்படியே அந்த இடத்துல வச்சாங்களாம். மறுநாள் காலையில ஊர் மக்கள் வந்து பார்க்க ஐயனார் கோயில் வாசல் இருந்தது ஒரே ஒரு குதிரை தான். இன்னொரு குதிரை இருந்தாலும் அவங்க வந்து கலங்கி நிக்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பனையரும் நாடார் ஒருவர் இதை பார்த்தாராம். பார்த்துட்டு இந்த ஐயனார் கோயில் குதிரை தானேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல குதிரையை வந்து கொண்டு வந்து வச்சாங்களாம். வச்சவங்க இந்த குதிரைக்கு பேரு என்ன ஆச்சுன்னா நாடார் குதிரைன்னு பேர் வந்துருச்சான். காலப்போக்கில் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணும்போது குதிரைகளை வெளிப்புற மதிலுக்கு வெளிப்புறத்தில் நிக்க வைக்கப்பட்டதான். இந்த கோவில்ல திருவிழான்றது என்னன்னா, மாசி, அதாவது என்ன சொல்றது, ரொம்ப பெரிய திருவிழாலாம் கிடையாது. அதாவது மாசி மாதம் அன்னைக்கு, சிவராத்திரி அன்னைக்கு ஐயனார் மற்ற தேவதைகளுக்கு 6 கால பூஜை நடக்குமா நிறைய. அது மட்டும் இல்ல, இப்ப ஐயனாருக்குன்னு சிறப்பு விசேஷ திருவிழா. அப்பனா ஆடி அல்லது ஆடி மாசம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஆடி அல்லது ஆடி மாசம் அன்னைக்கு ஐயனார் கோவில் அன்னைக்கு தேவதைகளுக்கு எல்லாம் அபிஷேகம் நடக்குமா. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணுவாங்கன்னா, அதுக்கு புறவி எடுப்பு திருவிழான்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மண்பாண்ட கோவில் செய்யறவங்கள்ட்ட ஐயனார் கோயிலுக்கு மண்ணுல குதிரை செய்யறதுக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்களாம். தங்களால முடிஞ்சவங்க தங்களுக்கு இருக்கிற நேர்த்தி கடன் கொடுத்து செய்வாங்களாம். முடிஞ்சவங்களும் அந்த ஐயனார் கோயில் குதிரையை வந்து என்ன தெரியுமா பண்ணுவாங்களா, அப்படியே நேரத்தாளம் முழங்க கோயிலுக்கு எடுத்து வருவாங்களாம். எடுத்து வந்து அதுக்கு சிறப்பு பூஜைகள் பண்ணி பிறகு ஐயனாருக்கு பொங்கல் இட்டு, வெண்பொங்கல்லாம் நிறைவேற்றுவாங்க. எல்லா சாமிக்கும் வெண்பொங்கல் இட்டு பூஜை நடக்குமா ஐயனாருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இந்த கோவில்ல வந்து எருதுக்கட்டு, மஞ்சு விரட்டு ஒரு எருதுக்கட்டு திருவிழா நடக்குமா. எருதுக்கட்டு ஒரு மஞ்சு விரட்டு திருவிழா. இந்த விழா தான் வந்து இந்த கோயில கணக்கட்டுமா. இந்த விழா நடந்து 15 வருஷம் ஆச்சு. ரீசன்ட்லி இந்த விழா கொண்டாடினாங்க இந்த வருஷம். அது வந்திருக்கு இன்ஸ்டாகிராம்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா, கீரணி கோயில் மஞ்சு விரட்டு. அது மட்டும் இல்லாம இந்த கோயில் ஐயனாருக்கு பூக்குழி திருவிழாவும் ரொம்ப விசேஷம். சிம்மமுக கருப்பருக்கு ஒண்ணும் இல்ல, இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா ஐயனார் வந்து ஒரு சிறந்த மருத்துவர்னு சொல்லலாம். ஏன்னா அவர் தூதுவளைன்றதே ஒரு மருத்துவ குணமுள்ள செடி. அதுக்குள்ளே இருந்து வந்து வந்தவனால அந்த தூது ஜெயங்கொண்ட பெருமாள் ஐயனாரும் சரி, தூது ஜெயங்கொண்ட பெருமாளும் சரி, இருவருமே வந்து சிறந்த வைத்தியராக இருக்காங்க. ஏன்னா தூதுவளை செடிக்குள்ளே இருந்து வந்தவங்க. அது மட்டும் இல்ல, இந்த யாருக்காவது செய்வினை கோளாறு ஏதாவது இருந்துச்சுன்னா கருப்பர் சன்னதியில விளக்கு போட்டு, நெய் விளக்கு போட்டு வேட்டிக்கிட்டா உடனே வீங்கிடுவான். சிங்கமுக கருப்பர் கிட்ட, குறிப்பா சிங்கமுக கருப்பர் கிட்ட. சோ இந்த ஊருடைய மக்களா இருக்கு. அது மட்டும் இல்ல, குழந்தை வழக்கிட்டா கொடுக்கறதுல காலிக்கு நிகர் யாரும் கிடையாது. திருட்டு செஞ்சா வந்து மோசநாசம் பண்றவங்களை தண்டிக்க ஒரு
என்ன சொல்ல வருது, ஒரு போலீஸ்கார அம்மாதான் அந்த காளி இருக்காங்க நீதிமன்றமா, அந்த ஏம்பல் காளி. அதனால ஒரு மருத்துவராகவும், நோயினுடைய என்னது பிஎச் மனநல மருத்துவராகவும், உடல் உபாதைக்கு மருத்துவராகவும், மனநல மருத்துவராகவும், என்னது திருட்டுகளை தட்டி சேர்க்கக்கூடியவராக, குழந்தை மகப்பேறு அருள்பவராகவும் இருக்கக்கூடிய இந்த தேவர்களை இருக்கக்கூடிய அந்த ஐயனாரும் இந்த சிங்கமுக கல்குறை காடு நிச்சயமாக வந்து மக்கள் வழிபட்டு அவங்களுக்கு அருள் புரிகிறாங்கிற ஐயமே இல்லை. அதாவது என்ன சொல்ல வருது, எல்லாமே இருக்கிறாங்கன்ற ஐயமே இல்லை. நிச்சயம் அந்த கோவில் ஒரு தடவையாவது போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நானும் ஒரு தடவை அடியே ஒரு தடவை போய் தரிசனம் செஞ்சிருக்கிறேன் அந்த கோவில 2021 ரொம்ப விசேஷமான கோவில் இது. நிச்சயமா சென்று தரிசனம் செய்யறாங்க. அம்மா ஒரு தேவ கோட்டை போனேன். நன்றி, வணக்கம்.